ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபால். இப்போ இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது நிஃப்டி அரௌண்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு திரும்பி மார்க்கெட் நேரம் இப்போ ஸ்லோவா வந்து ரிகவர் ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியும் மார்னிங் பார்க்கும்போது நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகுது. ஃபால் ஆகிட்டு இப்போ வந்து ஸ்லோவா வந்து ரிகவர் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபாலுக்கு வந்து என்ன ரீசன்? ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம் வந்து புது வேரியன்ட் அந்த கோவிட் ஒரு வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து நியூஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். இது வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த ஃபால் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கு வந்து ஃபால் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் என்ன பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி வந்து என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு கிளியராக நான் சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 21,470 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியும். பிரேக் அவுட் பண்ண முடியாம தான் இங்கிருந்து ஒரு பெரிய ஒரு ஃபால். அப்போ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பைல இருக்குமா செல்ல இருக்குமா? ஸ்டில் என்னோட வியூ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ இந்த ஃபாலுக்கே வந்து நம்ம எல்லாம் கிராஷ்னு சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணதை ஒன்று ரீடெஸ்டே பண்ணல. அப்போ இது வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா மேல போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அதுதான். ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபார்மேஷன் வந்து இங்க நடக்குது. அப்போ இந்த டைம்ல இந்த ரேஞ்ச் இப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பி இந்த தூரம் ஃபால் இருக்குல்ல, ஃபால் ஆனதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துட்டு இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 20,950 ஒரு ரவுண்ட் ஃபிகர் 950 வச்சுக்கலாம். அப்போ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்க வரணும்? இப்போ 20,238 வரையும் வரணும். அப்போ இவ்வளவு தூரம் வந்ததுன்னா இதுவும் என்ன பேசுவோம் நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ். பட் இது என்னன்னா ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதை ரீடெஸ்ட் பண்ண முடியாம ஒரே ஸ்ட்ரெச்சா மேல போகுது. அந்த ஒரே ஸ்ட்ரெச்சா மேல போனதுக்கு இப்போதான் வந்து அந்த சின்ன ஒரு செல்லிங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த செல்லிங் ஸ்டார்ட் ஆனதுதான் எல்லாருமே வந்து கிராஷ்னு சொல்றாங்க. பட் என்னோட வியூ அது கிராஷ் கிடையாது. இவ்வளவு தூரம் மேல போனதுக்கு இது வந்து கரெக்ஷன் சொல்லுவோம். அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ இவ்வளவு தூரம் மேல ரீடெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் வந்து கீழே வந்ததுன்னா 20,238 வரையும் வரணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இப்போட மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் எப்படி நமக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து பார்த்துட்டு மார்னிங் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே கிளியரா எங்க வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸா வந்து நமக்கு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதால தான் இங்க ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எங்க இருந்து அந்த டேர்ன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க ஆக்ட் ஆனதுதான் இங்க எக்ஸாக்டா இந்த இடம் ஹிட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அது பவுன்ஸ் பண்ணும். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபர்தரா திரும்பி ஒரு ஃபால். அப்போ இப்போ என்னன்னா ஒரு ரீட்ரேடர் மைண்ட் செட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ட்ரெண்ட். அப்போ இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எப்போ வந்து இந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சோ அப்போ ஃபுல்லாவே இதுக்கப்புறம் பை தான் போகும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கால் சைடு தான் இருப்பாங்க. இப்போ வந்து நேற்று அந்த ஃபால் ஒரு 350 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகும்போது எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா செல்லிங். ஏன்னா இப்போ டாப் மார்க்கெட் மணி கண்ட்ரோல்ல டாப் ரிசர்ச் அனலிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 17,000 ஓகே 17,500 அதை வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நாளே கொடுத்துட்டாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அதான் ஐடியா இல்லை. பட் அவங்க கொடுத்துட்டாங்க 17,500 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒன்று சார்ட் வந்து நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதான் தான் சொல்கிறோம், நம்ம அனலைஸ் பண்ணாதான் தெரியும் ஏன் வந்து 17,500. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே 17,500 வரையும் போகிறதுக்கு இப்போதைக்கு வந்து எந்த இண்டிகேஷனும் வந்து தரல. அப்போ அந்த இண்டிகேஷன் கொடுத்தாதான் 17,500. ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து செல்லிங்ல தான் இருப்பாங்க. இன்னைக்கு யாரும் பையிங்லேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நேற்று அந்த 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆனதை பார்த்துருக்கோம். 500 பாயிண்ட்ஸ் ஓவரால் ஆல் டைம் ஹைல இருந்து 500 பாயிண்ட்ஸ் ஃபால். அப்போ இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செல்லிங்ல தான் இருந்திருப்பாங்க. இங்க வந்து பையிங்ல இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் நான் இன்னைக்கு வந்து மேலே போனதால உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு
மார்க்கெட் வந்து கேம்பிளிங் சொல்லிட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சுருக்கீங்க. மார்க்கெட் வந்து நியூஸை பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆகல. மார்க்கெட் வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம் தெரியுமா? ஏன்னா இன்ஸ்டியூஷன் கிளியரா தெரியும் நம்ம நியூஸை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நம்ம எப்பவுமே வந்து ஒரு சார்ட்ல காமிக்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா, இல்லைன்னா வந்து யாராச்சும் சொல்றதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, இன்ஸ்டியூஷன் கிளியரா தெரியும். நம்ம யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அதோட ஒரு விஷயம் தான் அந்த கோவிடோட நியூ வேரியன்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 வீக் அப்படி போச்சுன்னா அதை பத்தி நியூஸஸே வந்து இருக்காது. ஓகே, அதனால நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. சார்ட்டை பாருங்க. சார்ட்டை பார்த்தாலே நமக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது வந்து பை ஆகுமா இல்லை செல் ஆகுமான்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ நிஃப்டி என்னோட வியூ ஸ்டில் இது வந்து பை. இது வந்து செல்லுக்கான ஒரு இண்டிகேஷன் இது வரையும் எனக்கு காமிக்கல. இது என்னோட வியூ வந்து பை பண்ணது. இப்போ பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா மார்க்கெட் எங்கிருந்து இப்போ இதுவும் வந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுவும் கண்டிப்பா எல்லாருமே வந்து செல்லிங் இன்னைக்கு வந்து செல்லிங் தான் பார்த்துருப்பாங்க. பட் இங்கேயும் வந்து நம்மளுக்கு கிளியரா என்ன பண்ணிருக்கு, சப்போர்ட் ரெஸ்டாரன்ஸ் வந்து பெர்ஃபெக்டா. அப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனால் தான் இப்பயும் மார்க்கெட் இருக்கு. எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. சரி, ஓகே, அப்போ எதுக்காக இவ்வளவு தூரம் ஃபால் ஆச்சு? அப்படி இந்த ஃபால் ஆனதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கானா? இதுலயும் நான் கிளியரா என்னோட வியூ நான் சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இது பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்ததுக்கு வந்து ஓவரால் ஒரு 50,000 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணாதான் அந்த அடுத்த லெவல்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்போ இதுவும் போஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்க வந்து சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட்ல இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து ரிகவர் ஆயிருக்குன்னா அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ். அப்ப இங்க யாரெல்லாம் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்களோ கண்டிப்பா ஒரு பெரிய லாஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. அதாவது சும்மா பிளைண்டா நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணா இதுதான் மார்க்கெட் கேம்பிளிங். ஆனா கேம்பிளிங்கா தான் போகும். ஓகே, அப்போ இது ஃபால் ஆனதுக்கு ஒரு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் வந்து கொடுத்துருக்கு. கிளியரா நமக்கு வந்து டபுள் டாப் கொடுத்துருக்கு. அந்த டபுள் டாப்போட டார்கெட் இந்த பெருசா அனலைஸ்ல எதுவும் கிடையாது. சும்மா வந்து டபுள் டாப் கொடுத்துருக்கு. அந்த டபுள் டாப்போட டார்கெட் எக்ஸாக்டா நமக்கு அந்த டார்கெட் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு புல் பேக் வந்து கொடுக்குது. எப்பயுமே டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு புல் பேக் இருக்கும். அந்த ஒரு புல் பேக் தான் வந்து இப்போ வந்து மேலே போகிறதுக்கு ரீசன். அப்போ இது வந்து கரெக்ஷனாக மேலே போதா, இது எல்லாமே வந்து இருக்கு. அப்போ மார்க்கெட் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வந்து அது கரெக்ஷனா இல்லைன்னா வந்து ட்ரெண்ட். ரெண்டு இருக்கு. கரெக்ஷன்னா மார்க்கெட் உடனே பவுன்ஸ் பேக் ஆகும். ட்ரெண்ட்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இங்கே எடுத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து கரெக்ஷன், இது வந்து ட்ரெண்ட் கிடையாது. அப்போ இங்க வந்து ரிவர்சல் தான் ஆகும். பட் இது வந்து எனக்கு செல்ஃப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தரா எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே 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 போகும். புரியுதா? அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் என்னோட வியூ ரெண்டுமே வந்து பையிங்ல தான் இருக்கு. இங்க செல்லிங்கான ஒரு இண்டிகேஷன் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்மா இருக்கு. அந்த ஃபார்மான பேட்டர்னோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம்.
ஸோ வேற கொஸ்டின்ஸ்ல நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.